சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. முருகா முருகா சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆடும் மகனே சிங்கார முருகா. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆடும் மகனே சிங்கார முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே. வர வேண்டும் மயில் மீது முருகையனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. Shankaram Sivashankaram. Question from Balashri, Perth, Australia. Dear Baba, in your previous satsangs, you have spoken about Nagaloka, Sirka, where snakes with human face and snake body live. Can you please explain if the snakes who look like us in Nagaloka have any influence on our lives, and if so, do we need to do prayers or pray to them? Do these snakes who have our face like expect any offering from us? What role do these snakes play in this Bhuloka? நீங்கள்லாம் மயில்ராவணன் கதையை படிச்சிருப்பீங்க. மயில்ராவணனுடைய ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே இருக்க வேண்டிய உயிர் 7 கடல் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்மலாம் இந்த கோயிலில் உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய உயிர் நிலைங்கிறாங்க இல்லையா, அது எங்கேயோ ஒரு பாம்புக்கிட்டே இருக்குது. அதுதான் குண்டலின்னு சொல்கிறது. நம்முடைய வெற்றிபிரையில் இருக்கக்கூடிய அந்த நாகசுப்பிரமணியன், முருகர் தான் நாகசுப்பிரமணியன். அதுக்கு இணையான இல்லை இன்டர் கனெக்டடாக, எப்படி ஒரு ரிமோட் அண்ட் டெலிஃபோன் இது டிவி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்மளை ஆப்ரேட் பண்ணுற ஒரு எனர்ஜி ஒரு பாம்புக்கிட்டே இருக்கும். இது நம்புற மாதிரியே இருக்காது, ஆனால் அதுதான் உண்மை. நாகப்பட்டினம் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்னேக்ஸோட இடம். அதே மாதிரி கைலாஷ் போகிற வழியில் சிர்கான்னு ஒரு இடம் இருக்குது, அது நாகங்களுடைய இடம். அஸ்ஸாம் பக்கத்தில் நாகாலேண்டு இருக்குது இல்லையா, அது நாகங்களுடைய இடம். இன்ஃபேக்ட் கர்நாடகா இருக்குது இல்லையா, அது நாகங்களுடைய இடம். அதனால் கர்நாடகாவில் இருக்கிற முக்கால்வாசி வழிபாடுகள் பாம்பு சம்பந்தப்பட்டது. அங்கே இருக்கிற கோயில்கள் அது பாம்பு சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் இருக்கும். இப்போது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு இன்டர் கனெக்டடான ஸ்னேக் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த உலகத்தில் யார் இருக்காங்களோ அதுக்கு இணையான ஒரு ஸ்னேக் இருக்கும். இப்போ நான் நாகலோகத்தை பார்த்துருக்கேன். சிர்கா என்ற இடத்துல நான் நடந்து போகிற போது அந்த உலகத்துக்குள்ளே ஸ்பிரிச்சுவலாக போக முடிஞ்சதுனால அந்த மாதிரி போகிற போது ஒரு குழந்தை, ஒரு சின்ன இந்த க்ராலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் உட்காந்துருக்கோம். அதனுடைய உடம்பு பாம்பு மாதிரி இருக்கும், ஃபேஸு குழந்த மாதிரி இருக்கும். இங்கே நம்ம திருப்பதி வெங்கடாதிபதி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பாம்பு வெங்கடாதிபதியோட முகத்தோடு இருக்கும், ஆனால் உடம்பும் பாம்பாக இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆத்மாஸ், வெதர் தே ஆர் சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர், அதுக்கு இணையான ஒரு பாம்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் மகாபாரதம் படிச்சிங்கன்னா அதில் அர்ஜுனன் நாகலோகத்துக்கு போயிருக்கான். அங்கே போயிட்டு உலுப்பி அப்படின்னு ஒரு ராஜகுமாரி, அவள் நாகலோக ராஜகுமாரி, அவள் கூட அவன் குடும்பம் நடிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு குழந்தை கூட இருந்தது, அதுக்கு பேர் பப்ரு வாகனம். ஸோ இந்த ராஜசூய யாகத்துக்காக பின்னாளில் ரொம்ப வருஷம் கழித்து அர்ஜுனன் போகிற போது தன்னுடைய மகன் இவனுக்கு தெரியாது, பப்ரு வாகனன். 2 பேர்கிட்டையும் சண்டை போடுறாங்க. அண்டு பப்ரு வாகனனை அர்ஜுனன் வந்து கொன்னுடுறான். அப்போ அந்த உலுப்பி வந்து சொல்கிறான், உன் மகனையே நீ கொண்டுட்டியாடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாகலோகத்துக்கு போய், எப்படி அந்த காலத்தில் மணாலனே மங்கேன் பாக்கியம் கணவனே கண்கண்ட தெய்வத்திலலாம் அந்த பொம்பளை உள்ளே போய் அந்த நாகலோகத்திலேருந்து ஒரு ஜோதி கொண்டாந்து காப்பாற்றுவா இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய மகனை காப்பாற்றியிருக்கா அப்படிங்கிறதுக்கு புராணங்களில் எவிடன்ஸ் இருக்குது. இப்போ நாகலோகம் இருக்கிறது உண்மை தான். இன்ஃபேக்ட்
நம்ம தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? அரவாள்ளு. அரவவாள்ளு அப்படின்னா பாம்புக்காரங்கன்னு அர்த்தம். அதனால் நம்ம ஊர் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு, இது கர்நாடகாவில் ஒரு கொங்கன் ஏரியான்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாம்புகளுக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள். இந்த நாகங்கள் சம்மந்தப்பட்டு நீங்கள் புராணங்களில் எதையெல்லாம் வந்து படிச்சிங்களோ, எதனுடைய இன்ஸ்பிரேஷனில் சினிமாக்கள் எல்லாம் எடுக்கப்பட்டனமோ அது எல்லாமே உண்மைதான். அதில் உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. அதனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு பாம்பு தான் பேஸ். அதுதான் நீங்கள் குண்டலினின்னு சொல்கிறது. நான் கைலாசம் எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன். அதில் சிவன் பார்வதி 2 பேர் இருப்பாங்க. அண்டு யாக்குன்றாங்க இல்லையா, அந்த எருதுன்னு வச்சுக்கோயேன், அது இருக்கும். அதுக்கு மேலே அம்பாள் வலது கையில் கிளி, இடது கையில் கரும்பு வில்லு வச்சுன்னுட்டு இருப்பாள். அண்டு ஒரு வாகனத்துக்கு மேலே சிவபெருமான் இருப்பார், தலைக்கு மேலே பிறை இருக்கும். அண்டு லெஃப்ட் சைடில் ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பு தான் நாகசுப்ராயுடு, நாகசுப்ரமணியன்னு சொல்கிறது. அந்த நாக தெய்வத்துக்கு முருகன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வள்ளி தேவையான 2 கன்சார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 மயில்கள். அதனால் அவங்க வள்ளி தேவியானன்னு சொல்கிறது. கைலாசத்தில் ஒரு மணி இருக்கும், அதுக்கு பேர் கண்டாபர்ணர். அது மணி மாதிரியே தான் இருக்கும். இதுதான் கைலாச காட்சி. உலகத்திலேயே இதை முதல்ல காட்டினவன் நான் தான். 1996 காட்டினேன். ஒரு சிவராத்திரி அன்னைக்கு காட்டினேன். இப்படி தான் இருக்கும் கைலாசம் அப்படின்ட்டு. பாருங்கள், தலையில் பிற சிவன் நிற்கிறாரு, இது அம்பாள், கையில் கிளி, கரும்பு வில்லு, முருகர் எஸ் மாதிரி இருக்கார் பார்த்தியா பாம்பு. இதுதான் யாக்கு, இதுதான் அந்த சிங்கம், அதனுடைய 4 கால். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 மயில் இருக்கும். இந்த இடத்துல ஒரு மணி இருக்கும். ஏன்னா உலகத்திலேயே இந்த காட்சியை வெளிப்படையாக காட்டினாலும் நான் ஒருத்தந்தான். கைலாசம் எப்படி இருக்கும்ங்கிறத வெளிப்படையாக காட்டணும். இதுதான் கைலாசம். அதனால் முருகருங்கிறவன் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு கையில் வேல் வச்சுக்கின்னுட்டு மயில் மேலே உட்காந்துக்கிற ஆள் கிடையாது. அவரே பாம்பு தான். இன்னொரு ஃபார்ம் ஆஃப் முருகர் இருக்கார், அதையும் காட்டுறேன். பிள்ளையாரும் அப்படி தான் இருப்பார். இதுதான் முருகர். முருகர் பார்த்தீங்களா, மேலே ஒரு ஓம் இருக்கும். 3ஆம் நம்பரில் சுரிப்பாட்டு மாதிரி இருந்தால் அது ஓம். கீழே ஒரு மயில் இருக்கா, இந்த மயில் மேலே உட்காந்துன்னு இருக்கிற அந்த ஓம்கார ஸ்வரூபம் இல்லையா, அதுதான் வந்து முருகர்னு சொல்லக்கூடியது. பைபிளில் என்ன வருது? முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனாகவே இருந்ததுன்னு. அந்த வார்த்தை தான் ஓம். ஓகேவா? அதுதான் முருகர். பிள்ளையார் எப்படி இருப்பார்? இப்படி இருப்பார். நீங்கள்லாம் வீட்டில் சொம்பில் தேங்காய் ஏன் வைக்கிறீங்க? மாவையில் வச்சு. பிள்ளையாரே தேங்காய் தான். நீங்கள் பாருங்கள், தேங்காய் குடுமி, அதில் ஒரு ஓம், வயிற்றில் ஒரு ஓம், கையை இப்படி வச்சுருக்காரு, மயில் மேலே உட்காந்துருக்காரு பிள்ளையார். அதனால் நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டையராஜ், சில்பி, மணிவேல், முனிரத்னெல்லாம் கேலண்டரில் போட்டிருக்காங்க, சிவகாசி கேலண்டரில். அதெல்லாம் கடவுள் அப்படி இருக்காது. கடவுளுங்கெல்லாம் இப்படி தான் இருக்கும். எல்லாமே ஒளி வடிவமானவர்கள். அந்த ஒளி வடிவமான தெய்வங்கள் உலகத்தில் வர்றதா இருந்தால் தெய்வம் மானுஷ ரூபேன அப்படிங்கிற மாதிரி ஒரு மனித வடிவத்தில் வரும். நீங்கள் மனித வடிவத்தில் வந்த ஒரு ஞான சம்பந்தரை பார்க்கலாம், அவரை முருகன் நினச்சிக்கலாம். வேதங்கள் தழைத்துவங்க ஒரே புகழியூரில் வருவோனே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் எதையெல்லாம் வந்து பார்க்குறீங்களோ, இப்போ குமரியில் பட்டர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் முருகர். ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்காங்க, அவர் முருகனுடைய எனர்ஜி வச்சுருக்காரு. நான் இருக்கேன், நான் முருகனுடைய எனர்ஜி வச்சுருக்கேன். யாரெல்லாம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். இப்போ நம்ம கோயில் இருக்குது, எத்தனோ இந்த கோயிலில் நீ பார்க்குற சிலை இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே முருகர் இருக்கார். 2 படம் இருக்கும். இந்த கோயிலில் 3 முகத்தோட ஒரு இருக்கா, பாதி சிவன் பாதி சக்தி இருக்கா. இதுதான் நம்ம கோயில் இருக்கிற சிலை. சிலைக்கு பக்கத்தில் ஒரு சிகப்பு ஒளி இருக்கா இந்த இடத்துல, அதுதான் முருகர். செவ்வான் உருவில் திகழ் வேலவன் தான், சிகழ்ந்த வானத்தை போல் திகழ்கின்ற வேலவன் அர்த்தம். அதுதான் அது. இதுதான் நம்ம பெருமாள். அதுக்குள்ளே அந்த எனர்ஜி இருக்குது. இன்னொரு படத்தில் பாரு, பெருமாள் இருக்காருங்க, அவருடைய ஃபேஸ்லேயே இந்த 3 இருக்கு பாரு. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு.
பிறப்பு என்பது ஃபூலிஷ்னஸ்ஸு. நீ இந்த பிறப்பிலிருந்து தப்பிக்கணும்னா, ஏன்னா தேவாரம் சொல்லுது, பிறவா நிலனும் இல்லை இரவா வயனும் இல்லை, நாம் பிறக்காத இடமும் இல்லை சாகாத இடமும் இல்லைன்னு. அவ்வளோ பிறப்பு, எழுகடல் கோடி மணலினும் கோடி பிறப்பு இழி பிறப்பு அப்படிங்கிறார் ஆழ்வார். சொல்கிறார், நான் எத்தனை பிறவி எடுத்தணும், அதில் எத்தனை தாய்மார்கள் இடத்துல பால் குடிச்சணும், அதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு சமுத்திரமே ரொம்பிடும் போல இருக்குதுன்னு சொல்கிறார். அவ்வளோ பிறப்புகள் இருக்குது. புனரபி ஜனனம் புனரபி மரணம். சல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நிலைத்தேனுங்கிற மாதிரி. அதில் ஏதோ ஒரு பிறவியில் இன்று உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேன்னு சொல்கிற மாதிரி கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்குது. அந்த கடவுளுடைய அருள் தரிசனங்கள் அதெல்லாம் கிடைக்கிறது. அப்படி அந்த எனர்ஜியை பிடிக்கிறதுக்கு நீங்கள் யார் முயற்சி செய்தாலும் கிடைக்கும். நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் ஒரு பிஹெச்டி பண்ணோன்னா நிறைய பிஹெச்டி இருப்பான், நிறைய எம்ஏக்காரன் இருப்பான். அந்த மாதிரி யாரெல்லாம் அந்த உபாசனா மார்க்கத்தில் போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த பவர் கட்டாயம் கிடைக்கும். அப்போ பெம்மான் முருகன் பிறவான் இறவான். முருகர் என்றால் பிறக்கிறதும் இல்லை சாகிறதும் இல்லை, அவர் ஒளி வடிவானவர். பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருளுங்கிறாங்களே, அந்த செம்பொருளே முருகன் தான். இப்போ சேலத்துக்கிட்ட உடையார்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு பெரிய மகான் இருந்தார், சாந்தானந்த சுவாமிகள் பேர். நல்லா ரிஷி மாதிரி இருப்பார், பார்க்கறதுக்கு ஜடா முடியெல்லாம் வச்சுன்னுட்டு எல்லாம் அப்படி தக்காளியாட்டு இருப்பார். ரொம்ப பெரிய நிலை. அவர் ராமாயண காலத்தில் விஸ்வாமித்திரராக இருந்தவர். ராமாயண காலத்தில் நான் ராமனாக இருந்தேன், கிருஷ்ணவேணி அம்மா சபரியாக இருந்தாங்க. இங்கே மயிலாப்பூரில் இருந்த குருஜி சுந்தரராமன் வசிஷ்டராக இருந்தார். சிந்தலச்சேரி போடி நாயக்கனூர் பக்கத்தில் சீங்குழல் பொன்னையா சாமின்னு இருந்தார் இல்லையா, அவர் ராவணனாக இருந்தார். அந்த மாதிரி உலகத்தில் எல்லாரும் பிறக்கிறோம், மறுபடியும் மறுபடியும் நம்ம பிறக்கிறோம். ஸோ அந்த வகையில் அவர் விஸ்வாமித்திரராக இருந்ததுனால எனக்கு அவருக்கு கனெக்ஷனு. நான் மகேந்திரகிரி காட்டுக்கு போகணுங்கிறதுனால அவர்கிட்ட போக வேண்டியிருந்தது. அவருடைய பிளெஸ்ஸிங் வாங்கின்னு போகணும். ஏன்னா காட்டிலலாம் நீ சும்மா போயிட முடியாது, அங்கே எக்கச்சக்கமாக துர்தேவதைகள் இருக்கும், அது ஒன்று அடிச்சிடும். ஏன்னா அதுக்கு ஒரு உடம்பு தேவைப்படுது. அது காற்றா சுற்றினுக்கு தான், சோறு தண்ணிக்கெல்லாம் கஷ்டம். அதனால் யாராவது ஒருத்தன் காட்டுக்குள்ளே போனால் அவன் அடிச்சு அவன் உடம்புக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நீ எங்கே போனால் வந்தான்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியவே தெரியாது. அதனால் காட்டுக்கு போகணுன்னா மாத்திரம் அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அந்த மாதிரிலாம் இருந்து தான் போனேன். சேலத்துக்கு 4 மைலுக்கு முன்னாடி உடையார்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது. நல்ல 18 கை துர்கை, நம்ம கோயிலில் துர்கை இருக்குது இல்லையா, அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் நம்ம இந்த மாதிரி துர்கை கோயில் கட்டணும். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக தத்தாத்திரேயர், அப்புறம் பஞ்சமுக கணபதி எல்லாம் இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய சிலைங்களாக இருக்கும். எல்லாமே டெய்லி பெரிய யாகமெல்லாம் பண்ணுற இடம், ரொம்ப சுத்தமான. இப்போ அவர் இல்லை, அவர் தான் சேந்தமங்கலத்துலேயும் ஒரு கோயில் கட்டியிருந்தார். புதுக்கோட்டையில் அவருடைய குருநாதர் சதாசிவ பிரம்மேந்திரார், அந்த இடத்துல ஒரு அதிஷ்டானம் கட்டியிருக்காரு. இங்கே தாம்பரம் பக்கத்தில் ஒரு கோயில் கட்டியிருக்காரு. ஸோ 4 கோயில் அவர் பேர் சொல்கிற மாதிரி இருக்குது. பெரிய நிலை வருது. அண்டு நான் அவரை பார்க்குறதுக்கு போனேன். பார்க்கறதுக்கு போனபோது அதுக்கு முன்னாடி எனக்கு காயத்ரியுடைய தரிசனம் கிடச்சிது. நான் சபரிமலையில் எப்படி யாகம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரி தொடர்ந்து யாகம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ காயத்ரியோட தரிசனம் கிடச்சிது. நான் அந்தம்மா காலை கூட தொட்டேன். அந்த ஹீட் எப்படி இருக்கும்ன்றது கூட ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு 3 அடியில் அந்தம்மா இருந்தாங்க. அந்தம்மா சொன்னாங்க, நான் யஜ்ஞ தேவதை, சூரிய பத்னி, காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். இதான் அந்த அம்மா என்கிட்ட சொன்னது. யாகங்களுக்கெல்லாம் நான் தான் தேவதை, யஜ்ஞ தேவதை, சூரியனுடைய மனைவி, சூரிய பத்னி, அண்டு உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு. ஸோ எனக்கு ஒன்றும் வேணான்னு, நான் பார்க்காத கடவுளே இல்லை, இங்கே இருக்கிற எல்லாமே நான் பார்த்த கடவுளுடைய படங்களை தான் இந்த கேமராவில் காட்டி போட்டிருக்கேன். எல்லா கடவுளையும் பார்த்துருக்கேன், ஈவன் இயேசுநாதர்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு ஒன்றும் வேணான்னு, எனக்கு நிஜமாகவே இன்னும் தேவையில்லை, நான் வசதியாக தான் இருக்கேன். அந்த மாதிரி இல்லை, நான் வந்தால் ஏதாவது கொடுக்கணும். வீட்டுக்காரனா பெரியவங்க வந்தாங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் ஒரு சாக்லேட் வாங்கி வராங்களே, அது மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவங்க நான் வேணான்றேன், அவங்க வேணுன்றாங்க. சரி, என்னை யாராவது எப்போ பார்க்க வந்தாலையும் இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்குற நிலையில் என்னை வெயி அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த வரம். அதனால் இந்த இடத்துல எதுக்குமே பஞ்சம் இருக்காது. எப்பயுமே இந்த காலத்துலையும் இல்லை, நீலாங்கரை டேஸில் இருந்து சரி, எப்பயுமே யார் வந்தாலையும் பசியாக இருக்க தேவையில்லை, எல்லாம் இருக்கும் இந்த இடத்துல. அது அந்தம்மா கொடுத்தா வரம் தான் அது. ஸோ அந்த தரிசனம் ஆன உடனே அவர்கிட்ட போனேன். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு காயத்ரியுடைய தரிசனம் கிடச்சதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ நான் முருகனை தான் கும்பிடுவேன். சின்ன வயசுலேருந்து
எனக்கு வந்து எல்லாம் முருகன் தாங்கிற மாதிரி ஒரு கன்செப்ட். அவர் சொன்னார், உங்களுக்கு மகாராணியை அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கே, எதுக்கு இந்த சேனாதிபதியெல்லாம் கட்டிண்டு அழுகுறீர்கள் அப்படின்னாரு. சேனாதிபதினா முருகன், தேவசேனாதிபதி. உங்களுக்கு மகாராணின்னா யார்? பராசக்தியை அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கீங்க, அவ்வளோ தவம் இருக்குது உங்ககிட்ட. ஏன்னா சேனாதிபதி தானே முருகன், வினயம் காட்டின்னு இருக்கீங்கன்னாரு. நான் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் மறுநாள் அவர்கிட்டேருந்து 2 பேர் என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட அண்ணா நகரில் வீடு எனக்கு வந்து, சாமி நீங்கள் போனப்புறம் சொன்னார், இவன் ரொம்ப பெரிய ஆளாக வரப்போகிறான், இவன் எப்படி நம்ம ஃபோல்டரில் கொண்டாந்துடணும். அதனால் ஃபோல்டர்னா என்ன, அவருக்கு சாமியாருக்கு என்ன வேண்டியிருக்கு, அதான் அவருடைய அந்த இதில் கொண்டு வரணுன்றவன். அதனால் நீங்கள் அவங்ககிட்ட போய் புவனேஸ்வரி மந்திரத்தை என்கிட்ட வந்து வாங்கிக்க சொல்லுங்கோ அப்படின்னாரு. நான் சொன்னதுக்கு என்ன இருக்குது, ஒரு மகான் சொன்னால் கேட்குறேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் அந்த மந்திரத்தை உபாசனை பண்ணுறதா இருந்தால் மற்ற மந்திரம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஏற்கனவே சடாட்சரம் அஷ்டாட்சரம்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு இதை பண்ண மாட்டேன், அது கூட சேர்ந்து வேணா பண்ணுறேன் அப்படின்னு. அது முடியாது அப்படின்னாங்க. நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பராசக்தியோட அனுகிரகம் கிடச்சதுன்னு வச்சுக்கோ, வரிசையாக வந்தது. நான் எந்த கடவுளை நம்பினோ அவன் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தான். அந்த 5 வரி படி. இப்போ காகபூஜன்ற நாடின்னு ஒன்று இருக்குது சேலியூரில், அந்த ஓலையில் வந்தது. காளிகாம்பாள் சிவாச்சாரியார், குருஜி சுந்தரராமன், சண்முகசிகாமணி ஐஏஎஸ் என்னை கூட்டின்னு போனாங்க அங்கே. அப்போ எனக்கு தான் வந்தது. அருளாளர் நிழலில் ஆதாரமென அருள்மொழியை காணவே கால காலமாய் எண்ணிய பெருமையடா, பேரருள் ஒளியாய் மாணவன் இங்கெழுந்தான். எத்தனையோ ஜென்மமாக தேடின்னு இருக்க கடவுளை. அதனால் உலகத்திலே ரொம்ப பெரிய பவர் அப்படின்னா என்ன, திருமால். அவரும் உங்கள்கிட்ட வந்திருக்காரு. அயோத்தியும் அருள் பரிதம் காணவே. பெருமாள் யார்? ராமர். ராமராக இருந்தவர் தான். அதான கௌசல்யா சுப்ரஜா ராமா. அதனால் பெருமாள் ராமர் ஒன்றி தான். அதனால் ராமராக இருந்தவர் பெருமாளாக வர்றதுனால மகேந்திரகிரி காட்டில் தவம் செஞ்சிட்டு இருந்த ஆஞ்சநேயரும் உங்கள்கிட்ட வந்தார். அதனால் நீ செய்த தவத்துக்கு ராமர் கம் ஹனுமான் கம் வெங்கடாதிபதி, இது உனக்கு கிடைச்ச போஸ்ட். காரணங்கள் ஒரு பாலாக உனக்கு குரு முருகன். அதனால் ஒரு பக்கம் நீ பிடிச்சது, இன்னொரு பக்கம் முருகன் குரு என்ற நிலையில் உனக்கு கொடுத்தது. அது 2வது பவர். விந்தையுள் விந்தையென சிந்தையுள் குடிக்கொள்ள சிந்தாமணி கூடத்தே உரையும் அருளவள் ஆனவளும் பூரண பலமருள். ஆச்சரியத்தில் ஆச்சரியம். எல்லாத்துக்கும் மேலே சிந்தாமணி கிரகத்தில் இருக்கக்கூடிய பராசக்தி அவளுடைய பவரையும் உனக்கு கொடுத்தா அப்படின்னு. அப்போ இவ்வளோ பவரையும் ஒரே உடம்புக்குள்ளே நீ பிடிச்சி வச்சுருக்க அப்படின்னு அதில் வந்தது. 1984 வந்துச்சு. இதெல்லாம் ஒரு என்ன பூர்வ ஜென்ம குடுப்பினில் வர்றது. யாரும் வெளியிடப்படாத ரகசியம் இல்லை பைபிள். தகுதி உடையவனவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்திலும் உள்ளதும் பறிக்கப்படும் என்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ரூட்டாக நமக்கு வர ஆரம்பிச்சது. இப்போ நிறைய விஷயங்கள் இப்படி தான் நம்மளாக உளுந்து எழுந்து கற்றுக்கினது தான். எது என்ன எது என்னான்ட்டு காடு மூடு போனோம், நிறைய தவம் பண்ணோம். கைலாசம் 11 தடவை போனேன். ஒரு 45 தடவைக்கு மேலே வடநாட்டில் பத்ரி கேதாரெல்லாம் போனோம். ஒரு 65 தடவைக்கு மேலே சபரிமலை போனோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கோம். நம்ம சும்மா ஒன்றும் வராது இல்லையா, பாடுபட்டு சேர்த்த தவம் தான் இது வந்திருக்கும். ஒரு காலத்தில் நம்ம அள்ளி அள்ளி கொடுத்துன்னு இருந்தோம் எல்லாருக்கும், யார் வந்தாலும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தேன் இந்த உலகத்தில் நன்றியே கிடையாது. நம்ம தான் செஞ்சுருப்போம், ஆனால் அவங்களுக்கு நம்ம செஞ்சோங்கிறது மறந்து போயிடுது. நன்றி இல்லாத உலகம் இது. அதனால் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தேன். அதனால் இப்போல்லாம் 3 நம்பிக்கையை பொறுத்து உனக்கு படி அளக்கிறது, அவ்வளோதான். நான் தலையிடுறதே இல்லை. எனர்ஜி எல்லாத்தையும் பெருமாள் கிட்ட வச்சுட்டேன். அதனால் நீ கும்பிட்டுட்டு போ, உனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு அவர் நம்பினா உனக்கு கொடுப்பாரு. நாம் முட்டாள்தனமாக கொடுத்தோம் இல்லையா நிறைய பேருக்கு உலகத்தில். அதெல்லாம் நிப்பாட்டிட்டேன் நான். தேவையே இல்லை நமக்கு. என்ன இதெல்லாம் எவன் உருப்பிட்டா நமக்கு என்ன, உருப்பிட்டா கேட்டு நமக்கு என்ன. அதனால் நன்றி இல்லாத உலகம் இது. என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வு உண்டாம் ஓய்வு இல்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. எந்த கிராட்டிடியூடு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறது இல்லை கடவுள். செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொல்கிற மாதிரி. என் பவர் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. ரொம்ப ஹைட்டில் இருக்கிறேன் நான். என் கையில் முருகரே நிற்கிறார் இந்த இடத்துல. இந்த இடத்துல அப்படியே முருகர் வேலோடு நிற்கிறாரு. சங்கு இருக்குது, சக்கரை இருக்குது, மயில் இருக்குது. 10 அவதாரத்துக்குள்ள வரைக்கும் ஒரே கையில் வச்சிரு. நான் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல் ஆகி போயிட்டேன். இப்போ இந்த கேள்வி என்ன, நாகலோகன்றது நிஜமாகவே இருக்குது. நம்ம எல்லாருக்கும் இணையான ஒரு நாகம் இருக்குது.
அது நம்ம உடம்புலையும் இருக்குது. அதுதான் குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடியது. ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் அது பதிவு பண்ணி வச்சுருக்கு. அந்த மாதிரி நாகலோகம் ஒரு இடத்துல இல்லை, சிர்கான்ற இடத்துல இருக்குது, நாகாலாண்டில் இருக்குது, நாகப்பட்டினத்தில் இருக்குது, கர்நாடகாவில் சில இடங்கள்ல இருக்குது. ஸோ பூமிக்கு அடியில் இருக்கிறது தான் நாகலோகம்னு சொல்கிறது. அங்கே நம்முடைய பூமியில் இருக்கிற மனுஷ முகத்தோட பாம்பு உடம்போட அந்த இடத்துல இருக்கும். அதுதான் நாகலோகம்ன்றது. அடுத்த கேள்வி. Question from Neeraja Jayaraman. You have often said, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். But you are internally chanting mantras all the time. After one attains blank mind or enlightenment, why is mantra japa continued by all Mahans? மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை. இப்போ நீங்கள் இல்லை ஐயருங்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்க இல்லையா, நம்ம ஐயங்கார் எல்லாம் பூஜை பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து புக்கிஷ், அவங்க யார்கிட்டயோ கற்றுன்னு இருப்பாங்க, புண்ணில் போட்டு அந்த மந்திரங்களை சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய மந்திரங்கள் அப்படி இல்லை. என்னுடைய மந்திரங்கள் எல்லாமே எனக்கு நேரடியாக எனக்கு வந்ததெல்லாம் நேரடியாக வந்தது தான், தேவர்கள்கிட்டேருந்து. நான் மனுஷங்கிட்டலாம் மந்திரம் வாங்கினதே இல்லை. உங்களுக்கு வேண்டிய மந்திரங்கள் அனைத்தும் உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னை குரு என மக்கள் கூறுவார், நீ குருவல்ல, இறை இறை இறை. ஸோ ஐ ஆம் நோ குரு, ஐ ஆம் காட் மை செல்ஃப். ஓகேவா? அப்போது ஒரு வேர்ல்ட்லி சென்ஸில் யார்கிட்டையும் நீ ஐயர்கிட்ட மந்திரம் வாங்கிட்டு புண்ணில் போட்டுட்டு காதில் வாங்குற துண்டு போத்தின்னு அது வேறு, எனக்கு வர்றது வேறு. எப்படி ஒரு பாஸ்வேர்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டு இருந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா நாலேஜும் ஒன்று தான். அந்த மாதிரி என்கிட்ட 2 மந்திரம் இருக்குது. ஒன்று சடாட்சரம் முருகந்து, இன்னொன்று அஷ்டாட்சரம் நாராயணது. இந்த 2 மந்திரம் என் மூச்சு காத்திலே கலந்துருக்கு. சுவாச நிஸ்வாசம்னு பேர். நான் உட்காந்துருந்தாலையும் படுத்துன்னு இருந்தாலையும் எல்லா நேரத்துலையும் அது பாட்டிக்கு உள்ளே போயிட்டே இருக்கும். நான் உள்ளுக்குள்ளே சேன் பண்ணுறதில்ல, வாய் திறந்து சொல்கிறதில்ல, மூச்சு காத்திலேயே இருக்குது. சுவாச நிஸ்வாசம்னு சொல்லுவாங்க அதை. அதனால் நான் எப்போ இருந்தாலும் எனக்கு தெரியும். If mantra is the deity, then by chanting your Moola mantra with true devotion and dedication over a period of time, will devotees be able to internally get a vision of your true form, whose depiction is also visible outwards as the Purana Brahma Perumal? இப்போ நீங்கள்லாம் இங்கே வர்றீங்க, கேட்டுக்கு வெளியே இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு எனர்ஜிக்கும் இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் வந்து உட்கார்ந்துன்னு இருக்கிற போது இருக்கிற எனர்ஜிக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதா இல்லையா? த ஹோல் பிளேஸ் இஸ் ஃபில்ட் வித் ஸோ மச் ஆஃப் டிவைன் எனர்ஜி. அதுக்கு காரணம் ஒன்று, இவ்வளோ மரம் நட்டு வச்சுருக்கேன். அதனால் உங்கள் மூக்கிலேருந்து போகிற கார்பன் டை ஆக்சைடை விட உங்கள் மூக்குக்குள்ளே இத்தனை 1000 மரங்கள் கொடுக்குற ஆக்சிஜன் ஜாஸ்தி. அதுக்கு பிராணவாயு, பிராணசக்தின்னு பேர். இது ஒரு பாயிண்ட். இன்னும் எங்கே திரும்பினாலும் கோயில் இருக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் எல்லா கோயிலுங்கிறது, எல்லா மதத்து கோயிலும் இருக்குது. அது 2வது காரணம். 3வது, இங்கே 3 இடத்துல டெய்லி யாகம் நடக்குது. இந்த கோயிலில் நடக்குது, இன்றைக்கி பௌர்ணமிக்கு இன்னும் கூட விசேஷமாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் துர்கா கோயிலில் நடக்குது, அங்கே பிள்ளையார் கோயிலில் நடக்குது. 3 யாகங்கள் இந்த கோயிலில் நடக்குது. பெரிய பெரிய யாகங்கள்லாம் எந்த காலத்துலேருந்தும் நம்ம பண்ணிகிட்டே உட்காந்துன்னு இருக்கோம். 4வது, எங்கிட்ட இருக்கிறவங்க யாருக்கும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. துட்டு 5 ரூபாய் ஜாஸ்தி இருக்கும், கம்மி இருக்கும், அது வேறு. பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்போது எப்போ பாரு நெகட்டிவாக, எப்பொழுதும் கவலையிலே உழண்டு இருப்பான் பாவின்னுவார் பாரதி. அது மாதிரி எப்போ பாரு கவலைப்பட்டுக்கினே இருந்தால் அந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குது பாரு, குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் ஜாலியாக வராங்க, உங்கள்கிட்ட பிளேட் வாங்குறாங்க, கொடுக்குறாங்க, கை கழுவு தண்ணி கொடுக்குறாங்க. இங்கே ஒரு ஆள் கூட சம்பளத்துக்கு கிடையாது. நீங்கள் தான் பெருக்கிறீங்க, நீங்கள் தான் முழுக்கிறீங்க, நீங்கள் தான் பூஜை பண்ணுறீங்க. இங்கே ஒரு ஆள் கூட சம்பளத்துக்கு கிடையாது. It is mentioned in the Kalika Purana. கல்கி புராணம். Kali, சரி, Durga. ஓகே. It seems that goddess Durga slayed the demon Mahishasura thrice in 3 different kalpas. Each time she slayed the demon, she was called differently. First as Ugra Chanda, second time as Bhadrakali, and finally as Katyayani.
Did these battles happen on the earthly plane? If so, is it possible that these various names of Durga were the names of her various incarnations during those periods, or were they names of someone possessing her energy at that time? நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது எந்த ஃபார்ம் ஆஃப் கடவுளாக இருந்தாலும் சரி, ராமர், இயேசு, புத்தர், கிருஷ்ணர், காஞ்சி பரமாச்சாரியார் எல்லாருமே ஹியூமன் பாடியில் வர்றவங்க தான். அவங்களுக்கு ஒரு டிவைன் எனர்ஜி, ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதுதான் உங்களுக்கு காட்டினேன் நான். எல்லாம் ஒளி வடிவாக தான் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி கண்ணுக்கு அது வாய் மூக்கு இவங்கள மாதிரி குளிக்கிறது டாய்லெட் போகிறதெல்லாம் கிடையாதுன்ட்டு நான். அதனால் நீ எந்த ஒரு தெய்வத்தை இந்த உலகத்தில் வந்ததுன்னு புராணங்களில் படிக்கிறியோ அதெல்லாம் மேலே இருக்கிற ஒரு எனர்ஜி தவம் செய்தவர்களுக்கு அவங்களுடைய மந்திர உச்சாரண பலத்தினால அவங்க உடம்புக்குள்ளே வருது. இது நீ முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால் இப்போ ஐயப்பசாமி இருக்கார். ஐயப்பசாமி எந்த யுகத்திலையும் வந்து தர்மசாஸ்தான்ற பேரோடு இருக்கிறவர். அவர் உலகத்தில் அப்பப்போ வேறு வேறு உடம்புக்குள்ளே வந்துன்னு இருக்கார். அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அது உலகத்தில் வருது. அப்போது மணிகண்டன் காட்டுக்கு போகிறாரு புலிப்பால் கொண்டு வரதுக்காக, இல்லை அதுக்கு முன்னே போகிறாருன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதுக்கு முன்னால் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தி லீலாவத்தின்னு சொல்கிறது, இன்னொன்று அத்திரின்னு சொல்கிறது. இவங்க 2 பேரும் உலகத்தில் வந்து தவம் செஞ்சிகிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, போர் அடிக்குது, நாம் போயிடலான்றார், அந்த உடம்பை விட்டுட்டு போயிடலான்ட்டு. அப்போ அந்த அம்மா இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தில் இருக்கணும்னுது. உனக்கு பொட்டை புத்தி இல்லை, எருமை புத்தி தாங்குதுன்னு எருமையாக போயிடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லீலாவதின்றவ தான் மகிழ்ச்சியானது, பொம்பளை எருமையானது. அவள் என்ன சொல்கிறா, நான் பொம்பளை எருமையானா நீ ஆம்பளை எருமைன்னு. ஸோ இந்த ஆள் ஆம்பளை எருமை, அதுதான் மகிஷின்னு சொல்கிறது. அப்போது மகிஷாசுர மர்த்தினி வதம், மகிஷனை வதம் பண்ணுறது, ஐயப்பசாமி காட்டுக்கு போகிறது எல்லாம் இப்படி தான் நடக்குது. அதனால் ஒவ்வொரு தடவையுமே இந்த உலகத்தில் சுப்பீரியராக தேவலோகத்தில் இல்லை உயர்ந்த லோகங்கள் இருக்கக்கூடிய தெய்வ சக்திகள் மனுஷனுடைய வடிவத்துக்குள்ளே பூமியில் வருது. நீங்கள் பார்க்குற ராட்சசனுங்கள்லாம் அப்படி தான், நீங்கள் பார்க்குற எல்லாருமே அப்படி வர்றவங்க தான். நான் தான் சொன்னேன், நீ ராவணன் யாருன்னு நினைக்கிறியோ அவன் லாடசங்கிலி சீங்குழல் பொன்னையாசாமி அப்படின்னு சுருளி மலையில் விறகு வெட்டியாக இருந்தார். காட்டுக்குள்ளே போய் ஒரு குகையில் உக்காண்டாரு. வெளியே வர்றபோது அவருக்கு தெய்வ சக்தி வந்துடுச்சு. அவர் திருப்பதியில் மாதத்துக்கு ஒரு நாள் போவார். இங்கே இதில் கொச்சனூர் சனீஸ்வரன் கோயிலுக்கு போவார். மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து உட்காந்துப்பார். அவ்வளோதான். கையில் யாருக்கும் விபூதி கூட கொடுக்க மாட்டார். கேட்டால் என் பவரை சேர்த்து வச்சு நான் அடக்கமாகிற போது இது மேலே ஆனந்த பைரவிக்கு ஒரு கோயில் வரும் அப்படின்ட்டு அடங்கிட்டார் 55 வயசில். இப்படி இந்த உலகத்தில் ஒரு மனித வடிவத்தில் வருகிறார்கள். அதனால தான் கம்பர் ராமனை பற்றி சொல்கிற போது கூட மானுடம் வென்றதம்மா அப்படிங்கிற வார்த்தை, மனிதனாக அவன் வென்று காட்டினான்னு அர்த்தம். அதனால் யாராக இருந்தாலையும், இப்போ சிவசங்கர் பாபா இருக்கார், பாடி ஹியூமன் தானே, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற எனர்ஜி டிவைன். நானும் வடார்காடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தான் பிறந்தேன், மனுஷனாக தான் படித்தேன், மனுஷனாக தான் வளர்ந்தேன், கல்யாணம் ஆகி இப்போ குழந்தை குட்டி கூட பெற்றேன், பிஸ்னஸ் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஒரு குறிப்பிட்ட ஏஜில் நம்ம ஜாதகத்தில் அந்த டிவைன் எனர்ஜியை ஹோல்ட் பண்ணுறதுக்குள்ளே பவர் வரும். புரியுதா உங்களுக்கு? எல்லா நேரத்துலையும் முடியாது. அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே வந்து இருக்கிறதுக்கான ஒரு டைம் இருக்குது, பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அந்த டைம் வர்றபோது தான் வரும். எனக்கு 36 வயசில் வரணும்னு இருந்தது. இப்போ 36 வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு என்னெல்லாம் வாசனைகள் பாக்கி இருந்ததோ, பறக்கிறது, வளர்கிறது, கல்யாணம், குழந்தை குட்டி எல்லாம் முடிச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வர்றபோது என்ன ஆகுது, இந்த உடம்பு இறந்து கிடக்குது. இந்த உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி அது பழனி தண்டாயத்து பணிக்கு இடது பக்கத்தில் போய் நிற்குது. ஒரு கோல்டு செயின்ட் மாதிரி ஆகிடுது, தங்கத்தினாலான ஒரு சித்தர் மாதிரி ஆகி போயிட்டு பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படின்றார். 8 ரூபான்னா அஷ்டமா சித்திகள், 11 பௌர்ணமிக்குள்ளே உனக்கு கொடுக்கும் அப்படின்னாரு. 2 மந்திரம் கொடுத்தாரு. அதான் வந்து சடாச்சரம் அஷ்டாச்சரம், சுவாமிநாதா வெங்கடேஸ்வரான்றது. அன்னிலேருந்து என் லைஃப் மாறிச்சு. அதுக்கு முன்னால் வரைக்கும் ஹாப்பி கோ லக்கி நார்மல் பர்சனாக இருந்தேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தப்புறம் ஒரு 5 வருஷ காலம் நான் ஓடிவிட்டேன். காடு மோடு எங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு போய் எல்லாம் தன்னந்தனியாக கரடிக்கு போட்டியா, யானைக்கு போட்டியா, பாம்புக்கு போட்டியா தவம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ இந்த திருவண்ணாமலை சாமி தான் சொன்னார், நீ ஒவ்வொரு பிறவிலையும் குடும்பத்தை விட்டு போகிறதுனால அடுத்த பிறவி வருது. இந்த பிறவியில் உனக்கு இஷ்டம் இருக்குதோ இல்லையோ உன் குடும்பத்தை நீ முதல்ல ஏறக்கட்டு, அப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கோன்னாரு. நான் வந்தேன், பிஸ்னஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் முடித்து 1996
என் பையன், என் பொண்ணு, ஒய்ஃபு எல்லாம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ கடவுளை பற்றி என்ன சொல்கிறாங்க? அழகிலா விளையாட்டுடையார் அவர் ஆண்டவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. புரிஞ்சிக்கவே முடியாது. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டா, மிக்கு பரந்துள்ளன் ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டா. அது மாதிரி இந்த எல்லா வேலையும் இப்படி தான் நடக்கும். எந்த காலத்துலேயும் கடவுள் எனக்கு எந்த குறையும் வச்சதில்லை. சஃபர் ஆனோன்னாக்கா எல்லாரையும் தான் பிடிக்குது. ராமர் கூட 14 வருஷம் வனவாசம் போனார். கிருஷ்ணருக்கு கூட சமந்தம் பண்ணி திருட்டாருன்னு அபவாதம் வர வேண்டிய காலம் வந்தபோது வந்துச்சு. பஞ்ச பாண்டவர்கள் கஷ்டப்படலையா? எல்லாரும் தான் கஷ்டப்படுவாங்க. அதனால் அதை நம்ம கடவுள்கிட்ட போய் எனக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு நான் உனக்கு இவ்வளோ கோயில் கட்டிக்கிறேன், இவ்வளோ பண்ணிக்கிறேன் அப்படிலாம் கேட்டுன்னு இருக்க மாட்டோம். ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எல்லாம் நல்லதுக்கு தானே நடக்குது. உற்ற நோய் நோன்றல் எது வருதோ அதை எதிர்கொள்ளணும். நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரமை, நடுக்கடலில் வீழினும் என்னை கரையேற்றுதல் உன் திருவுளமே. இதுதான் ஆன்மீகம். ஆனால் நான் கடவுள்கிட்ட கிரம்பெல்லாம் பண்ணுறதில்லை. என்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பேன். நீ தாகமெடுக்கும் ஆறுகளுக்கு தண்ணீர் தருகிற வானம், நான் தரையிலிருந்தே அதிலே கொஞ்சம் தாங்கிக் கொள்கிற ஏனம். நீ தண்ணீர் தருகிற வானம், நான் தாங்கிக் கொள்கிற ஏனம். சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா. நீ மோகமெடுக்கும் மூடர்களுக்கும் முத்தம் தருகிற காற்று, நான் முள்ளுக்குள்ளே சிக்கி கிடந்து முளைக்கத் தொடங்கும் நாற்று. நீ முத்தம் தருகிற காற்று, நான் முளைக்கத் தொடங்கும் நாற்று. சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா. நீ இரவை பகலாயாக்க பிறந்த இந்திரஜால புலவன், நான் இருட்டு பசுவில் வெளிச்சப்பாலை கறக்க நினைக்கும் சிறுவன். நீ இந்திரஜால புலவன், நான் கறக்க நினைக்கும் சிறுவன். சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா. நீ நீருக்குள்ளே உறங்கி கிடக்கும் நெருப்பை கொணரும் சித்தன், நான் நிலையில் இல்லாமல் மேகத்தை போலே அலையும் கவிதை பித்தன். நீ நெருப்பை கொணரும் சித்தன், நான் அலையும் கவிதை பித்தன். சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா. நீ சத்தியம் என்னும் பொய்கைக்குள்ளே தத்துவமாகிய குவளை, நான் சாவு பாம்பின் படத்தின் கீழே நிழலுக்கு ஒதுங்கும் தவளை. நீ தத்துவமாகிய குவளை, நான் நிழலுக்கு ஒதுங்கும் தவளை. சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா. நீ சம்ரக்ஷ்ணாவில் அரசு நடத்தும் சத்குருவாகிய பெருமான், நான் சந்ததம் காணல் நீரை தேடி சலித்து போன ஒரு மான். நீ சத்குருவாகிய பெருமான், நான் சலித்து போன ஒரு மான். சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா. நாதவிந்து கலாதி நமோ நம, வேதமந்திர ಸ್ವರೂಪಾ நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி நமோ நம, அருள் தாராய் வீரலும் பர கோலால பூஜையும் கோவலும் துணையாசாரநீதியும் வீரமும் குரு ஸ்ரீபாத சேவையும் மறவாத ஏழலம் புகழ் காவேரியாள் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக மயலூரா. ஆதியந்த முலாவாசு பாடிய சேர கொங்குவை காவுன
ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா